ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய. ரப்பே, என்னுடைய பாவத்தையும் என்னுடைய பெற்றோர்களுடைய பாவத்தையும் மன்னித்து விடு. ஒரு பிள்ளை இந்த துஆவை ஓதுறாரு. தஹஜ்ஜுடைய நேரத்திலேயோ அல்லது 5 நேர தொழுகைக்கு பின்னாலேயோ ஃபர்லுக்கு பின்னாலேயோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் 2 கைகளையும் உயர்த்தி கண்ணீரை வடித்து ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய அந்த பிள்ளை ஓதுறாரு. அல்லாஹ் 3 கூலிகளை எழுதுறான். முதலாவது துஆ செய்ததற்கான கூலி கிடைக்கும். இரண்டாவது இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்டதற்குரிய கூலி கிடைக்கும், பாவம் மன்னிக்கப்படும், நன்மை எழுதப்படும். மூணாவது ஹுகூகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒரு கடமையை நிறைவேற்றின கூலி கிடைக்கும். ஒரு கல்லுல 3 மாங்காய். சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்கள், இதில் ஆச்சரியமான விடயம் என்னென்னா, அந்த பிள்ளை தக்வாதாரியான ஒரு பிள்ளை கண்ணீர் வடிச்சு அழுது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு கொண்டிருக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த தாய் கிச்சன்ல சமைச்சு கொண்டிருப்பா, அல்லது உடுப்பு கழுவி கொண்டிருப்பா, அல்லது வீட்டை கூட்டி பெருக்கி கொண்டிருப்பா. தந்தை கடை தெருவிலையோ சந்தையிலையோ வியாபாரம் செஞ்சு கொண்டிருப்பாரு, அல்லது தூங்கி கொண்டிருப்பாரு, அல்லது வேறு ஏதாவது வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பாரு. இந்த பிள்ளை கேட்ட அந்த துஆவினுடைய பரக்கத், அதை படிச்சு கொடுத்தது இந்த 3 நன்மைகளோட சேர்த்து 4வது அந்த பிள்ளைய நல்ல ஒரு மனிதனாக ஆக்கி படிச்சு கொடுத்து வளர்த்ததற்காக வேண்டி மொத்தமாக 4 நன்மைகளை அல்லாஹ் அந்த தாய் தந்தையினுடைய பட்டியலில் எழுதுறான். சுப்ஹானல்லாஹ். இவங்க வேறு ஏதோ வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க, அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நன்மை எழுதப்படுது. காரணம் சாலிஹான நல்ல புள்ள. அன்பானவர்களே, இதுதான் உண்மையான வியாபாரம், உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட். நாங்க பிள்ளைய நல்ல முறையில தக்வாவை தீன கொடுத்து வளர்த்தோம் என்றா நிம்மதியா கபருக்குள்ள போய் தூங்கி கொண்டிருந்தாலும் பிள்ளை செய்கிற பாவ மன்னிப்பும் இஸ்திக்ஃபாரும் நன்மைகளும் எந்த குறையும் இல்லாம எங்களோட கபருக்கு வந்து சேரும், எங்களோட பட்டோலைய நிரப்பும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் எங்களுடைய உண்மையான வெற்றி.